ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் பியாண்ட் த கிரேவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். துவான்ஷு சிமியோட ரூம்க்கு வரதுக்குள்ள அங்க ஆல்ரெடி ஒரு டிசைனர் சிமிக்கு புதுசா ட்ரெஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்கான். இது ஓகேவா, ஓகே இல்லையா, டிசைன் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சிமி புது ட்ரெஸ்ஸா எதுக்குன்னு துவான்ஷு கேட்க டிசைனர் பாக்குறான். என்னது இது, இவ்ளோ க்ளோஸா இருக்கீங்க மேடம் கூட, உங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியாதா? 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற போட்டி நடக்க போகுது. அங்க இருக்கிற ஆத்மாக்கள் யாரு வேணும்னாலும் நம்ம ராணி மேடம் கூட போட்டி போடலாம். போட்டி போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க அடுத்து புது தலைவரா மாறிடுவாங்க. இது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் நடக்கும்னு சொல்ல, ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும் துவான்ஷு கேக்குறான். அப்போ 100 வருஷம் வெயிட் பண்ணி மறுபடியும் அடுத்த தடவை வருவாங்கன்னு சொல்லிட்டு சிமி போயிடுறா. சிமியும் உடம்பு இப்ப வீக்கா இருக்கு. இந்த நேரத்துல எப்படி நீ சண்டை போடுவ? உன் வீக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடாதா அப்படின்னு கேட்க, என்னால இன்னும் அவங்கள தோக்கடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நான் போட்டி போடாம இருந்தேன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நான் வீக்கா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு அவ்வளவுதான், எல்லாரோட டார்கெட்டும் ஏன் உயிரா மாறி போயிரும். அம்மா அது இருக்கட்டும், துவான்ஷு என் உடம்புல பவர் வீக்கா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சிமி கேட்க ஆரம்பிக்கிறா. நீ உன் பவர் டெய்லி எனக்கு குடுக்கறல்ல என்ன ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக, அதுல சின்னதா ஒரு வீக்னஸ் தெரியறத நான் பார்த்தேன்னு சொல்றான். சரி ஓகே அது இருக்கட்டும், அப்பப்ப காணா போயிடுற, எங்க போறேன்னு சிமி கேக்குறா. நான் இல்லாம இருந்தா உனக்கு பிடிக்கல. சரி சரி ஓகே கோச்சுக்காத, இந்த விளக்கு செய்யறதுக்கு தான் போனேன், எவ்வளவு அழகா செஞ்சிருக்கேன் பாருன்னு சிமி சுத்தி சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு அழகான விளக்கு ஒண்ணு துவான்ஷு செஞ்சுட்டு வந்திருக்கான். சிமிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு கிஃப்டான்னு சும்மா நடிக்கிறா. ஆனா பயங்கரமா சிரிப்பு அவளால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளவு அழகா இருக்கேன்னு பார்த்து ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்கா. இத துவான்ஷு பாத்துட்டான். கண்டுக்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். போதும் வா மருந்து குடி, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு சிமி மறுபடியும் பவர் கொடுத்துட்டு இருக்கா. சிமி உன்னோட சக்தி இன்னும் வீக்கான மாதிரி இருக்குன்னு துவான்ஷு சொல்றான். அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, என்னால இந்த டோர்னமெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும்னு அவனை வெளியே அனுப்புறா. அந்த விளக்க ஆன் பண்ணி பார்த்துட்டு போரிங்கா இருக்கு, இதெல்லாம் ஒரு கிஃப்டான்னு ஆனா சந்தோஷமா சிரிச்சுட்டே சிமி பாத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் இந்த ஆத்மா சண்டை போட்டியில கலந்துக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பெரிய ஆத்மாக்கள் நிறைய பேர் வராங்க. அதுல பெட்டு வச்சு விளையாடுறதுன்னு நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. சிமி அவளோட இடத்துக்குள்ள தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ சண்டைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சிமி ஒரு தடவை சின்ன வயசுல நடந்த பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அவங்க அம்மா கிட்ட, மா அப்பாக்கு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே இல்லம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மா, அப்பா அந்த இடத்தோட மகாராஜா, ஆத்மாக்களுக்கெல்லாம் ராஜா, அவர் அப்படிதான் பிஸியா இருப்பாரு, நம்ம தான் கொஞ்சமாவது பொறுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு சத்தியமா நான் மகாராணியா மாறவே மாட்டேன்னு சிமி சொல்லி இருந்திருக்கா. இல்ல நீ ஒரு நாள் அதை புரிஞ்சுப்பன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அத பத்தி யோசிச்சு பாத்துட்டு, மா நிஜமா இப்ப வரைய எனக்கு மகாராணியா இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்ல, ஆனா நான் அந்த வேலைய செஞ்சுதான் ஆகணும்னு சிமி அங்க இருந்து கிளம்புறா. இங்க சிமி கிட்ட டைரக்டா போட்டி போடுறதுக்கு முன்னாடி, அதுக்கும் முன்னாடி நாள்ல இருந்தே அவங்களுக்குள்ள நிறைய நிறைய போட்டி நடந்து அதுல இருந்து செலக்ட் ஆகுற ஃபைனலிஸ்ட மட்டும் தான் சிமி கூட மோதுறதுக்கு அனுமதிப்பாங்களாம். அந்த போட்டிய துவான்ஷுல இருந்து, ஜிஜில இருந்து, அப்புறம் ஏன் யான்ல இருந்து அத்தனை பேரும் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க, யாரு வின் பண்ணி வராங்கன்னு பாக்கலான்னு. நேரா யான் துவான்ஷு அந்த பக்கம் வரத பாக்குறான். கண்டுக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான். ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்கெல்லாம் செலக்ட் ஆகுறாங்க. அப்போ சங்கு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. போட்டி ஆரம்பிக்க போது, ஃபைனலிஸ்ட் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் பரபரப்பாயிடுறாங்க. சிவி இன்னும் வரலையேன்னு துவான்ஷு என்னவோ ஒரு ஸ்மெல் இருக்கு, அது என்னதுன்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான். டைம் ஆரம்பிக்குது. சிமி அப்படியே வானத்துல இருந்து வந்து அங்க லேண்ட் ஆகுறா. சரி ஒருத்தங்களா வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஒட்டு மொத்தமா பக்கத்துல வாங்கன்னு சொல்றா. ஒரு ஃபர்ஸ்ட் செட்டு உள்ள ஓடி வராங்க. சிமி அவங்கள ஈஸியா அப்படியே ஒரே காத்துல தோக்கடிச்சு முடிச்சிடுறா. அடுத்து இன்னொருத்தன் வரான். இவன் பேரு ஊக்கையா. ஊக்கை, 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ மட்டும்தான் என்கிட்ட நல்லா சண்டை போட்ட, அதை விட இப்ப கொஞ்சம் தேறி இருப்ப போலன்னு கேட்க, ஆமா மகாராணி, இந்த தடவை உங்களை தோக்கடிச்சே தீர போறேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கையில வெப்பன் எடுத்துட்டு சிமிய அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க போடுற சண்டையில அனல் பறக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பதறி போய்கிட்டு விழுந்துட்டு இருக்காங்க. என்னது இது, ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு அங்க இருக்கிறவங்களே பாத்துட்டு இருக்காங்க. ஜிஜி பாக்குறா, ரொம்ப தடவை ஸ்ட்ராங்கான ஆள் இவன், எத்தனையோ வருஷங்களா பிராக்டிஸ் பண்ணி மறுபடியும் வந்திருக்கான். இந்த தடவை அவன் சிமிய மட்டும் சேலஞ்ச் பண்ணல, ஒட்டுமொத்த ஆத்ம உலகத்தையுமே சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. ஆனா சிமி அப்பயும் அசராம ஒத்த கையில அவனை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. பரவாயில்ல புக்கை, இவ்வளவு தூரம் என்கிட்ட வந்த சண்டைக்கு ஆளு நீதான் அப்படின்னு சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க, உங்களை கொல்ல போறேன்னு அவனோட வெப்பனை ரொம்ப பெருசாக்கி சிமியை அட்டாக் பண்ண அனுப்புறான். சிமி அத கையால தொட்டே பிடிக்கல, 2 விரலுக்கு நடுவுல பவரை மட்டும் விட்டு பிடிச்சிருக்கா. இங்க பாரு போதும், இன்னொரு 100 வருஷத்துக்கு அப்புறம் வா, அப்ப பாக்கலான்னு சொல்ல, இல்ல இந்த தடவை நான் வின் பண்ணாட்டி அடுத்த தடவையும் நான் வின் பண்ண மாட்டேன், என் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கேன், அதனால இப்ப நான் வின் பண்ணாட்டி நான் செத்து ஒளியறதே பரவாயில்ல, என்ன தோக்கடிச்சு கொன்னுடுங்க ப்ளீஸ், என்ன அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நீ இவ்வளவு தூரம் கேக்குறதால எனக்கு வேற வழி தெரியலன்னு சிமி அந்த வாழை பிடிக்காம வச்சிட்டு இருக்கால, அந்த 2 விரலையும் டச் பண்றா. அந்த பவர், சிமியோட பவர் ஒட்டுமொத்தமா அப்படியே வால் மேல இறங்கி
ஊக்கை அந்த இடத்துலயே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறான். கீழே இந்த ஊக்கையோட ஃபேமிலில இருந்து யாராவது நின்னுட்டு இருப்பாங்க போல. அவங்க எல்லாம் பயங்கரமா அப்செட் ஆயிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு. டுவான்ஷுக்குலாம் செம்ம ஹாப்பி ஆயிடுது. இந்த ஊக்கைய ஃபைனலா கொல்றதுக்கு சிமி அவளோட வால் எடுத்திருப்பா போல. குவா வால் அப்படிங்கிற நம்ம சிமியோட வால் என்னைக்காவது ரேரா தான் கண்ணுல படும். இன்னைக்கு அதை பாக்குற அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு ஜிஜி சொல்ல, இதான் சிமியோட வாலா அப்படிங்கிற மாதிரி டுவான்ஷு வாயை பொளந்து பாத்துட்டு இருக்கான். இங்க மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்ணும் போது சிமி கீழே வந்துட்டு இருக்கா. சிமியோட பவரை பத்தி உனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட பெரும்பாலான கோயில் இருக்கிற 30% மேல இருக்கிற தலைவர்களை ஒரே சண்டையில சிமி தீத்து கட்டுனா. அப்ப அவகிட்ட விழுந்தவங்க நிறைய பேரு. அப்படி விழுந்தவன் தான் இந்த யான் கூட அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா கதையெல்லாம் டுவான்ஷு கிட்ட. டுவான்ஷு யானை திரும்பி பாக்குறான். அப்ப எப்படி பல்ல காட்டிட்டு சிமிய பார்த்தானோ அதே மாதிரிதான் இப்பயும் பாத்துட்டு இருக்கான். ஆனா சிமி கீழே இறங்கும் போது இன்னும் 2 ஆத்மாக்கள் வெயிட் பண்ணுது. இவங்க 2 பேர் மட்டும் தான் இன்னும் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு சிமி அடுத்த நேரம் அவங்கள அட்டாக் பண்றதுக்கு போயிட்டு இருக்கா. இந்த கலையை இவங்க யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலயா இது யாருமே யூஸ் பண்ணல. இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு மத்தவங்க எல்லாம் சிமிக்கு இத பத்தி தெரியாதே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. சிமி பாக்குறா, ஏண்டா இத பத்தி நான் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காமலாடா இருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. இவ உடம்புல இருந்து அவங்க பவர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண அந்த பவர் வச்சே அந்த 2 பேரையும் ஒளிச்சு கட்டுறா. சிமி மறுபடியும் வின் பண்ணிட்டா அப்படின்னு அங்க அனௌன்ஸ் பண்றாங்க. வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் கத்த ஆரம்பிக்க டுவான்ஷு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். சிமிக்கு திடீர்னு ஏதோ கெட்டதா நடக்கிற மாதிரி இருக்கு. அங்க இருந்து மறைஞ்சு மின்னல் வேகத்துல போயிடுறா. அதே மாதிரி அவ பின்னாடியே யானும் பின்னாடி அவளை காப்பாத்துறவன் போயிட்டு இருக்கான். ஆனா டுவான்ஷுவும் போலான்னு பாக்கும்போது திருப்பி அதே பேட் ஸ்மெல் அடிக்குது. இது என்ன ஸ்மெல்லுன்னு எந்த பக்கம் ஸ்மெல் வருதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு டுவான்ஷு கிளம்பி போயிட்டு இருக்கான். போட்டி முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் ஒரு 100 ஆண்டு கழிச்சு வெயிட் பண்ணி அப்ப தோக்கடிக்க முடியுதான்னு பாருங்க. இப்ப கிளம்புங்க ஜிஜி அத்தனை பேரையும் அனுப்பி வைக்கிறா. இங்க நம்ம டுவான்ஷு அதை ஃபாலோ பண்ணிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டு இருக்கான். அங்க ஒரு பெரிய கிளப் மாதிரி இருக்கு. அந்த கிளப்ல ஒரு பொண்ணு பிளாக் ட்ரெஸ் பொண்ணு, அவ பேரே பிளாக்கியா. பிளாக்கி தான் இந்த கிளப்ப பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஜிஜியும் வந்துட்டு, என்ன பிளாக்கி இங்க இவ்வளவு தூரம் டுவான்ஷு வந்துட்டு இருக்கான், அவன மாதிரி பெரிய ஆளை கண்டுக்காம நீ மத்தவங்கள பாத்துட்டு இருக்க, என்ன நடக்குதுன்னு கேட்க, சாரிங்க அவர் வருதை நாங்க பாக்கல, ஆனா எங்க டைம் முடிஞ்சிருச்சு, இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஜிஜியும் இங்க இருந்து போலாமா வா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் இங்க ஒன்னும் ஃபன் பண்றதுக்காக வரல. ஆமா ஜிஜி மேடம், நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க, என்ன இந்த இடத்துல எந்த இடத்துக்கு வேணா போய் சுத்தி காட்டுறேன்னு சொன்னீங்க, அது ஏன் இப்ப காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல, இந்த இடத்துக்கு சில மூட ஸ்பாயில் பண்ற மாதிரி நம்ம போக கூடாது, சோ இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா அப்படின்னு ஜிஜி கேட்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா ஜிஜிக்கு அப்ப ஏதோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருது. அதுல சிமியை யாரோ பயங்கரமா அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. நல்ல வேலை யான் கூட இருந்திருக்கான், சிமியை காப்பாத்திட்டான். இப்ப சிமி அவ ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறாளான்னு சொல்ல, சிமிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டுவான்ஷு மின்னல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். போயிட்டு சிமின்னு கத்திட்டு எட்டி பாத்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா சிமி உட்கார்ந்துட்டு இருக்கா யான் கிட்ட பேசிக்கிட்டே. யான் இவனை நக்கலா பாக்கும் போதே, எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, இங்க பாரு சைடு சாம்பர் இருக்குல்ல அங்க போய் தூங்குன்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுறா. டுவான்ஷு பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். உள்ள யான் உட்கார்ந்துட்டு இருக்கான், என்ன அனுப்பிட்டாங்களேன்னு. ஜில்லி தான் அங்க வரா, உங்களை சைடு சாம்பர்ல தூங்க சொன்னாங்க, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருக்க, நீ கொஞ்ச நேரம் வாய் மூடு, நான் இங்கதான் இருப்பேன். டுவான்ஷு அங்கேயே உட்காந்துக்கிறான். உள்ள வர யான், சிமி உன்னை ரகசியமா அட்டாக் பண்ணது யாரு அதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், மத்தபடி இன்னைக்கு உங்க கூட சண்டை போட்ட எல்லார் பேரும் இதுல இருக்குன்னு லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஆனா அவ பாக்குறா, யாரது ரகசியமா அட்டாக் பண்ணுது, யாருக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு, நிஜமாவே எனக்கு புரியலன்னு சொல்ல யான் பாத்துட்டு இருக்கான். சிமி இந்த அளவுக்கு பவர் இருக்க 1000 வருஷம் பழைய டெக்னிக்க தெரிஞ்சிட்டு இருக்க ஒரே ஆளு பைச்சி மட்டும்தான். ஆனா அவனும் இப்போ உயிரோட இல்லதானே. ஆனா எனக்கு என்னவோ டவுட்டா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். சிமியும் சண்டை போட்டதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. உள்ள போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு யான் வந்துடுறான். யான் அவனோட பவரை ஒட்டு மொத்தமா யூஸ் பண்ணி அங்க இருக்கிற கெட்ட விஷயங்கள் நிறையத கொண்டுடுறான். சிமி அப்பதான் சண்டை போட்டு டயர்ட் ஆகி வந்துட்டு இருப்பா அப்படிங்கறதால. ஆனா அவனாலேயே முடியாத அளவுக்கு கொஞ்சம் வீக் ஆயிடுறான். அந்த இடத்துக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மறுபடியும் சிமிக்கு போயிட்டு ஃபைனலா இருக்கிறத மட்டும் சிமி தீத்து தள்ளுறா. நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா ரொம்ப உடம்பு எனக்கு வீக்கா இருந்திருக்கும். ஆனா பைச்சி இப்ப உயிரோட இல்ல, அவன் எப்பயோ அழிஞ்சு போயிட்டான், அவனை தவிர வேற யாரையாவது யோசிச்சு பாருன்னு சிமி சொல்றா. யான் வேற யார பத்தி யோசிச்சு பார்த்தாலும் வேற யாரும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, அவன் மட்டும்தான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு சொல்ல, சரி பாத்துக்கலாம், நீ மெதுவா விசாரி, இப்ப கிளம்பி போய் ரெஸ்ட் எடுக்கிற வழிய பாரு, ரொம்ப வீக் ஆயிட்டு இருப்ப அப்படின்னு சிமி சொல்றா. அங்க இருந்து யான் கிளம்பி வரான். டுவான்ஷு தடுத்து நிறுத்துறான். அம்மா எதுக்கு என் வழியில நிக்கிற அப்படின்னு யான் கேட்க, இல்ல எனக்கும் சில சென்ஸ் வந்துச்சு, அதை வச்சு நான் சில கேள்விகள்லாம் கேட்கணும், அதுக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு டுவான்ஷு சொல்ல, சும்மா அவளுக்கு போற போக்குல இருக்கிற ஒரு சின்ன அம்யூஸ்மெண்ட் நீனு, என்ன மறைச்சு கேள்வி கேட்கிற அளவுக்கு எல்லாம் உனக்கு தகுதி கிடையாது. இந்த இடத்துல நான் செகண்ட் லெஃப்ட் ஹேண்டா இருக்கேன் சிமிக்கு, நீ சாதாரண ஒரு மனுஷன், போயும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாத ஒரு அவுட் சைடர் நீனு.
சிமிக்கு பிரச்சனையை தவிர வேற எதையும் உன்னால தேடி கொடுக்க முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா பேசிட்டு யான் கிளம்பிடுறான். ஏற்கனவே அப்செட்டா இருக்கு துவான்ஷு இன்னும் சோகமாயிடுறான். சிமி உள்ள கொஞ்சம் கொஞ்சமா பவர் ஏத்திட்டு இருக்கா பாடியில. அவ பாக்குறா துவான்ஷுவை பத்தி என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. அவன் இங்க வச்சிருக்க கூடாது, வச்சிருந்தா அவனுக்குதான் ஆபத்துன்னு சொல்லிட்டு விளக்க பாத்துட்டே யோசிக்கிறா. ஆனா துவான்ஷு அங்கிருந்து வெளியே போகாமலே நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணிருக்கான். அடுத்த நாள் காலையில மறுபடியும் சிமிய பாக்குறதுக்கு யான் ஜேஜி 2 பேரும் வராங்க. கதவு ஓபன் ஆகுது. நம்ம துவான்ஷு வெளியே இருந்து சிமியை எட்டி பாக்குறான். மறுபடியும் டோர் க்ளோஸ் ஆயிடுது. அவனால உள்ள வரவே முடியல. இங்க 2 பேரும் விசாரிச்சிருக்காங்க. ஆனா அப்பயும் யார் காரணம்ங்கிறது சுத்தமா புரியவே இல்ல. சிமி பாத்துட்டு இருக்கா. விசாரிச்சும் யார் காரணம்னு தெரியலையா, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விசாரிங்க அப்படின்னு அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்புறா. இங்க வெளியே வந்துட்டு ஜிஜி பாத்துட்டு இருக்கா துவான்ஷி கிட்ட. எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு துவான்ஷு சொல்றான். நேத்து 2 ஸ்பிரிட் வந்தது இல்ல, அந்த ஆத்மாக்கள் சண்டை போட்டதுல மேஸ் பிரிசன் இருக்கே, இந்த இடத்துலயே கொடூரமான இடம். அந்த இடத்தோட எனர்ஜி தெரிஞ்சிருக்கு. அங்க இருந்து யாரும் வெளியே வர முடியாது. எப்படி அங்க இருந்து இந்த மாதிரி சக்திகள் வெளியே வந்திருக்கு, ஆத்மாக்கள் எப்படி வெளியே வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் விசாரணை நடந்துட்டு இருக்கு. உன்னால இந்த விஷயத்துல பெருசா ஹெல்ப் பண்ண முடியாது, நீ போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு ஜிஜி சொல்ல துவான்ஷு அமைதியா பாத்துட்டு இருக்கான். இங்க இந்த பொண்ணு பிளாக்கே இருக்கால, அவளுக்கு ஏதோ பயங்கரமா எனர்ஜி வந்து அவளை அட்டாக் பண்ணுது. இல்ல இனிமே நான் பண்ண மாட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு அவ கதறியால கொஞ்ச நேரத்துல அந்த எனர்ஜி தானாவே நின்னு போயிடுது. நம்ம சிமி மறுபடியும் ரூம்ல இருந்துட்டு இருக்கா. டோர் ஓபன் ஆகுது. சிமி இப்பயாவது என்ன உள்ள விட்டியேன்னு துவான்ஷு பக்கத்துல போறான். இந்த மருந்த குடி, உனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கணும், அப்புறம் உனக்கு விஷம் ஒழுங்கா சரியாயிடும்னு சொல்ல, உன் உடம்பு இப்ப வீக்கா இருக்கு, இப்போ ஒன்னும் நீ எனர்ஜி கொடுக்க வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல, அப்படியா நிஜமாவா, ஏன் இப்ப மருந்த சாப்பிட்டா என்னன்னு சிமி கேக்குறா. இல்ல உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்ல, பண்ணலாம் தான், இப்ப நீ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு துவான்ஷு சொல்றான். இது நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா, நீ ஒரு சாதாரண மனுஷன், கொஞ்சம் அறிவாளி, நான் இல்லன்னு சொல்லல, ஆனா இந்த இடத்துல நீ ஒரு சாதாரண எந்த பவருமே இல்லாத ஆளு, உன்னால எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, நீ இருக்கதால எனக்கு ப்ராப்ளம் மட்டும்தான் அப்படின்னு யான் என்ன சொன்னானோ அதையே சொல்லிட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அவனை பெட்ல படுக்க வச்சு அவன் வாயில ஃபோர்ஸ் பண்ணி மருந்த கொட்டுறா. அப்புறம் அவளுக்கு எனர்ஜியை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாய்சனை சரி பண்றா. சிமி உனக்கு பவர் எப்ப திரும்ப வந்தது அப்படின்னு கேட்க, எனக்கு யாராலையும் இங்க இருக்கிறவங்க எதுவும் பண்ண முடியாது, நான் பார்த்துதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றேன் அப்படின்னு சிமி சொல்றா. அப்புறதுக்கு நீங்க வர வச்ச, எதனால என்கிட்ட இப்ப எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்கன்னு துவான்ஷு கேட்க, சிமி வேகமா போயிட்டு அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. துவான்ஷு என்ன பண்ற சிமி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சும்மா என்டர்டெயின்மெண்டா இருந்தது, அதான் உன்னை கூட்டு வந்தேன், இப்ப கிஸ் பண்ணனா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, போரிங்கா தெரியுது, இப்ப என்ன பண்ற, இங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு சொல்லிட்டு நம்ம சிமி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. துவான்ஷு கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துட்டு இருக்கு, இப்படி பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இன்னொரு பக்கம் ஒரு பையன் வெள்ள முடி வச்சுட்டு கண்ணாடியில அவளோட முகத்தை பாத்துட்டு இருக்கான். ஜிஜி இருக்கால, அப்படியே தலைவாரி விட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா நேர்ல பாக்கும்போது முகம் வேற மாதிரி இருக்கு அந்த ஆளோடது. எங்க என் பேர் சொல்லி கூப்பிடுங்க பாக்கலாம் அப்படின்னு ஜிஜி அவன் கிட்ட சொல்ல, ஜிஜி அப்படின்னு பயந்துட்டே கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஏதோ ஒரு சாதாரண ஆள அவளுக்கு புடிச்ச ஆள மாதிரி மேக்கப் போட்டு விட்டுட்டு அதை ரசிக்கிறா போல ஜிஜி. இவன் பயந்துட்டே கூப்பிடுறத பாத்துட்டு அவர் அப்படி கூப்பிட மாட்டாருன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுறா. அந்த பக்கமா வர யான் இதெல்லாம் பாக்குறான். என்ன ஜிஜி, யார பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சிமி வெயிட் பண்ணிட்டு இருக்காளோ அந்த பைச்சியும் கூட இருக்கிற மாதிரி கற்பனையில ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியா, சிமிக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமான்னு கேட்க, நான் ஒன்னும் தப்பு பண்ணிடலையே, பைச்சி இங்க நல்லவனாதான் இருந்தான், அதுக்கப்புறமா பவருக்காக ஒரு துரோகத்தை பண்ணிட்டான், அதனால சிமி அவனை அழிச்சிட்டா, இப்ப அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, என்ன சம்பந்தம்னு சொல்லி மறுபடியும் கேட்க ஆரம்பிக்க, யான் சொல்றான், இங்க பாரு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, துவான்ஷுட்ட நீயே க்ளோஸா பழகிட்டு இருக்க, அப்பதான் துவான்ஷு பேரை சொல்லி அந்த ஜெயிலுக்குள்ள போகலாம், அங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டு அங்க பைச்சி இருக்கானான்னு பாக்கலாம், அதான உன் பிளானு, பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யான் அங்க இருந்து கிளம்புறான். இதான் நிஜமாவே ஜிஜி பிளான் போல. கையில முன்னாடி கிடைக்கிறதுலாம் தள்ளி விட்டுட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கா. சிமி அங்க இருந்து துவான்ஷு ஏஞ்சி போனதுக்கு அப்புறமா அவன் படுத்திருந்த இடத்த வந்து பாத்துட்டு தனியா ஃபீல் பண்ணிருக்கா. என்னால வேற எதுவும் பண்ண முடியாது, நீங்க எதுவும் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஜிஜி ஏதோ நான் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் ரசிச்சு பாத்துட்டு இருக்கா. அங்க துவான்ஷு வந்துடுறான். என்ன இந்த ஜெயிலுக்கு கூட்டு போறீங்களா, அங்க இருந்து தானே சிமிக்கு ஆபத்து வந்துச்சுன்னு கேக்குறான். ஜிஜி பாக்குறா, நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சிமிக்கே தெரியாம துவான்ஷுவ உள்ள கூட்டு போறா. பார்த்தா இது ஓபன் ஆகுன்னு இவ சொன்னதும் ஒரு பெரிய கண்ணு ஒண்ணு ஓபன் ஆகுது. நீங்க யாரு அப்படின்னு கேட்க, ஜிஜி உடனே சொல்லிட்டு இருக்கா, நான் இந்த இடத்தோட 2வது கட்ட தலைவி ஜிஜி வந்திருக்கேன்னு. ஜிஜி நீயா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா உன்னை பாக்குறேன், என்ன தப்பு பண்ணிருக்க அப்படின்னு கேட்க, தப்பெல்லாம் பண்ணல, இவங்க என் கூட இருக்கிறது சிமியோட ஃப்ரெண்டு, காட்டுறதுக்காக இந்த ஜெயில சுத்தி காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, சரி ஓகே அப்படியா, ஆனா மனுஷனா இருக்கான், நான் உள்ள விட முடியாதுன்னு சொல்ல,
இல்லையே, சிமியோட அம்மா கூட உண்மையாவே ஒரு மனுஷ உலகத்தை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு ஜிஜி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ சரி 2 பேரும் கேண்டில வாங்கிக்கோங்க, இங்க இருந்து உள்ள போங்கன்னு சொல்ல, கேண்டிலா அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷு கேக்குறான். இந்த கேண்டில பத்திரமா பாத்துக்கோ, இது இருக்கிற வரைதான் இந்த ஜெயிலுக்குள்ள நம்ம காணாம போகாம இருக்க முடியும்னு சொல்ல, சரி ஓகேன்னு கேண்டில வாங்கிட்டு துவான்ஷு உள்ள வரான். ரொம்ப டேஞ்சர், நீ உள்ள வரேன்னு சொன்னதால நான் உன்னை விட்டுருக்கேன், பாத்து இருந்துக்கோ, நீ சிமிக்காக இவ்வளவு தூரம் வரேன்னு சொன்னது எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குன்னு ஜிஜி சொல்றா. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு சொல்லிட்டு துவான்ஷு நேரா உள்ள போயிட்டு இருக்கான். ஏதோ சத்தம் கேக்குது ஜிஜி, உங்க பின்னாடி கேக்குது அப்படின்னு அவன் சொல்லதை கேட்டுட்டு இவளும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா பைஜி இருக்கான்ல, ஜெயில தான் இருந்துட்டு இருக்கான். நீ இன்னும் சாகலையா அப்படின்னு ஜிஜி பாக்குறா. நம்ம துவான்ஷு அதுக்குள்ள சண்டை போடுறதுக்கு போயிடுறான். பைஜி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அவ கத்த ஆரம்பிக்க, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு துவான்ஷு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் கையில கேண்டில் வச்சிருந்தான்ல, அது ஒரு பெரிய பள்ளத்தாக்குல விழுந்துருது. இங்க பாருங்க ஜிஜி அக்கா, நான் ஒரு வேலை இந்த இடத்த விட்டு உண்மையா வெளியே வந்தேன் அப்படின்னா எனக்கு நீங்க சிமிய பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள குதிச்சிடுறான். அதுக்குள்ள போனா இல்யூஷன்ல மாட்டிக்குவ, அவ்வளவுதான் உன் கதை காலி ஆயிடும்டா அப்படின்னு கத்திட்டு, நான் போய் சிமி கிட்ட சொல்றேன் அப்படின்னு வேகமா ஜிஜி அங்க இருந்து கிளம்புறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.